வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி இந்திய பணமான ரூபாயின் வரலாற்றை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதை சுற்றி இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறையில் தான் நம்மளுடைய வணிகங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ லைக் அரிசி விற்கிறவர் வந்து அரிசி கொடுத்து பானையை விற்கிறவர்கிட்ட பானையை வாங்கி, ஸோ இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ராஜாக்கள் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம இந்தியாவில் வந்து நாணயங்கள் உபயோகப்படுத்துறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற நாணயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிம்பிள் குறியீடுகள் வச்சு, முகமும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்பிள் குறியீடுகள் வச்சு நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் 16ஆம் நூற்றாண்டில் ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற மன்னர் வந்து ருப்பியா அப்படிங்கிற நாணயத்தை வெளியிட்டார். இந்த ருப்பியா அப்படிங்கிறது வெள்ளின்னு அர்த்தம். ஸோ இந்த வெள்ளி நாணயத்துக்கு ருப்பியா அப்படின்னு பெயரிட்டு இந்த வெள்ளி நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து கிட்டத்தட்ட 178 கிராம் இருந்திருக்கு இந்த ருப்பியா அப்படிங்கிற கரன்சி. இதுதான் நம்மளுடைய இந்த மாடர்ன் கரன்சிக்கான ஒரு முன்னோடியாக இருக்குது. அண்ட்